அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன் 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. தமிழக அரசின் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா நேற்று சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் தமிழக கல்வித்துறையின் சாதனைகள், மாணவர்களின் முன்னேற்றங்கள், மேலும் புதிய அறிவிப்புகள் என பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றன. விழாவில் முதலில் மாநில அரசு செயல்படுத்தி வரும் முக்கிய திட்டங்கள் குறித்த அறிக்கை வெளியிடப்பட்டது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இதுவரை 14,60,000 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். இந்த திட்டம் மாணவர்களின் திறன்களை வெளிக்கொணரும் வகையில் அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்பம், பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புகள் என பல்வேறு ஆதரவுகளை வழங்கி வருகிறது. அடுத்ததாக புதுமை பெண் திட்டம் பற்றிய விவரங்கள் வெளியிடப்பட்டன. இந்த திட்டத்தின் மூலம் 5,29,000த்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் மாதந்தோறும் நிதியுதவியை பெற்று உயர்கல்வியை தொடரும் ஊக்கத்தை பெற்றுள்ளனர். இது பெண்களின் கல்வி வளர்ச்சிக்கான முக்கிய கட்டமாக அமைந்துள்ளது. மேலும் தமிழ் புதல்வன் உள்ளிட்ட 7 முக்கிய கல்வி திட்டங்கள் குறித்தும் விரிவான விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. விழாவில் கலந்து கொண்ட மாணவர்கள் தாங்கள் பெற்ற நன்மைகளை பகிர்ந்து கொண்டனர். ஒரு அரசு பள்ளி மாணவி, புதுமை பெண் திட்டம் மூலம் காசு சேர்த்து வைத்து என் அம்மாவிற்கு காது கேட்கும் கருவியை வாங்கிக் கொடுத்தேன் என்று நெகிழ்ச்சியுடன் பேசினார். இன்னொரு மாணவி, நான் முதல்வன் திட்டம் மூலம் கற்றுக்கொண்ட திறன்களால் தனக்குள் இருந்த பயம் நீங்கியதோடு இன்று உயர்கல்விக்கு முன்னேறி இருக்கிறேன் என்று கூறினார். மேலும் அரசு பள்ளிகளில் இருந்து தேசிய அளவிலான கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை 1878 என கடந்த 4 ஆண்டுகளில் உயர்ந்திருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் மூலம் அரசு கல்வியின் தரம் எவ்வளவு மேம்பட்டுள்ளது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. பின்னர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றினார். அவர், தமிழகத்தில் கல்வி என்பது ஒரு உரிமை. அந்த உரிமையை உறுதிப்படுத்துவது அரசின் கடமை. எந்த சூழ்நிலையிலும் மாணவர்களின் கல்வி தடைபடக்கூடாது என்பதே எங்கள் நோக்கம் என கூறினார். அவர் மேலும், இன்று அரசு பள்ளிகளில் கல்வி கற்ற மாணவர்கள் மருத்துவம், பொறியியல், சட்டம், ஆராய்ச்சி என அனைத்து துறைகளிலும் முன்னேறி வருகின்றனர். தமிழகத்தின் கல்வி முன்னேற்றம் நாடு முழுவதும் பாராட்டப்படுகிறது. கல்வியில் சிறந்த மாநிலம் என்ற பெருமையை நாம் தொடர வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த விழாவில் தெலுங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அவர் உரையாற்றிய போது, தமிழகத்தில் நடைபெற்று வரும் காலை உணவு திட்டம் எங்களை மிகவும் கவர்ந்துள்ளது. இதே திட்டத்தை அடுத்த கல்வியாண்டில் தெலுங்கானாவிலும் அறிமுகப்படுத்துகிறோம் என அறிவித்தார். இதனால் தமிழகத்தின் கல்வி முயற்சிகள் பிற மாநிலங்களுக்கும் ஒரு மாதிரியாக அமைந்துள்ளன என்பதை காட்டுகிறது. விழாவில் மாணவர்களுக்கு கல்வி உதவி நிதியுடன் வங்கி டெபிட் கார்டுகள் வழங்கப்பட்டன. அத்துடன் வரும் ஆண்டுகளில் மேலும் பல அரசு பள்ளிகளுக்கு நவீன வசதிகள், ஸ்மார்ட் வகுப்பறைகள் மற்றும் திறன் மேம்பாடு மையங்கள் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டது. விழாவின் சிறப்பம்சமாக பல மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அரசு திட்டங்கள் கொண்டு வந்த மாற்றங்களை பகிர்ந்து கொண்டனர். சிலர், இந்த உதவிகள் இல்லாமல் நான் இங்கே நிற்க முடியாது, என் கனவுகளை அரசின் திட்டங்கள் நனவாக்கின என்று கண்ணீருடன் தெரிவித்தனர். இந்த திட்டங்கள் மூலம் பயனடைந்த ஒரு மாணவி ஜப்பானிய மொழியில் முதல்வருக்கு நன்றி தெரிவித்தார். அந்த நிகழ்வு அரங்கில் இருந்த அனைவரையும் ஆச்சரியத்துடன் கைதட்ட வைத்தது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா மாணவர்களின் வெற்றி கதைகள், அரசின் சாதனைகள், மேலும் கல்வித்துறையில் தமிழகத்தின் நிலையை உலகுக்கு எடுத்துக்காட்டும் அரிய நிகழ்வாக அமைந்தது. இவ்விழா கல்வி என்பது வெறும் பாடநூல் கற்றல் அல்ல, அது வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன் 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free.